தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இதான் முயல் காது கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையெல்லாம் முயல் மாதிரியே இருக்கும், முயல் காது மாதிரியே இருக்கும் இந்த இலை. இது விரும்பி முயல் சாப்பிடும், இந்த இலையை விரும்பி சாப்பிடும், முயல் சாப்பிடும். அதனால் இதை முயல் காது கீரைன்னு சொல்லுவாங்க. இது நம்மளும் சமைச்சு இந்த கீரையை சாப்பிட்லாம், கீரைகளோடு சேர்த்து கலந்து சாப்பிடுவாங்க கிராமத்தில். இதுக்கு பேர் தான் முயல் காது கீரைன்னு சொல்கிறது. இது நிறைய படர்ந்து கிடக்குங்க, நிறையா படர்ந்துருக்கு இந்த கீரை. இதே இந்த இலையெல்லாம் முயல் காது மாதிரியே இருக்குன்னு தான் இதுக்கு முயல் காது கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் பார்த்தோம்னா தோடு மாதிரியே இருக்கும். இந்த பூ பார்த்தோம்னா தோடு சைஸுக்கு இருக்கும். அதனால இந்த பூவெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த கிராமத்தில் உள்ளவங்க இப்படியே பிச்சு இப்படி பிச்சு என்ன செய்வாங்க, காதில் ஓட்டையில் இப்படியே உள்ளே சொருவிக்கிடுவாங்க இந்த பூவை பிச்சு. அப்புறம் என்ன செய்வாங்க, 2-3 பூவை சேர்ந்தாப்புல பிச்சு ஒன்றா கட்டி இப்படி தொங்க விட்டுக்குருவாங்க இப்படி. அதனால் இது முயல் காது கீரை. இது கீரை தான் இது சமைச்சு சாப்பிடக்கூடிய கீரை தான். இது சமைச்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை, விஷம் கிடையாது. இது முயல் விரும்பி சாப்பிட்றதுனால இது முயல் காதுன்னு சொல்கிறோம். பார்க்கவே ஒரு வித்தியாசமாக நல்லா அழகாக கிளகலையாக இருக்கும் இந்த கீரை. இது அருமையான முயல் காது கீரை. இது கண்டிப்பாக சாப்பிட்லாம், கீரைகளோட கலந்து சாப்பிடலாம். இது கிடையாது சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது தான் இந்த கீரை சாப்பிட்றது. இது இது விஷம், இந்த இலை விஷம்.